ஓம் சக்தி. அப்படி பூலோகத்தில் மரத்திலையும் நெல்லிலையும் புல்லுலையும் தங்கின உயிரானதுங்க. அது இங்கே பூலோகத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிற பல விதமான ஜீவராசியில் அது சாப்பிடுது. நெல்லில் தங்கின உயிரை மனுஷன் சாப்பிட்றான், புல்லில் தங்கின உயிரை கால்நடைகள் சாப்பிடுது, மரத்தில் கனி வகைகளாக அமைச்சிருக்கிற உயிர்கள் எல்லாம் பறவைகள் சாப்பிட்றாங்க. இப்படி அம்மா யாராருக்கு எந்தெந்த தாய் தப்ப நிர்ணயிக்கிறாங்களோ அவங்க தான் அதை சாப்பிட முடியும். மாறியெல்லாம் யாரும் சாப்பிட முடியாது. நம்ம சாப்பிடும் பொழுது கூட சில பருக்கையில் கீழே விழுந்துட்டு இல்லைங்களா, தெரிச்சு போய் அதனை வலிச்சு கொண்டே குப்பையில் போடுறான். குப்பையெல்லாம் எறும்புகளோ கோழி இந்த மாதிரி உயிரினங்களாக சாப்பிட்றாங்க. இப்போ அதுதான் அந்த உயிர் அவங்களுக்கு தான் போய் சேருது, அந்த தாய் தம்பனுக்கு தான் போய் சேருது. இப்படிங்க ஒரு சோற்று பருக்கை கூட யார் உண்ண வேண்டும் என்று அம்மாவால் நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றதோ அவர்கள் தான் சாப்பிட முடியும். மாற்றி எல்லாம் ஒன்றும் நடக்க முடியாது. அதனால விதிப்படி எங்குது எல்லாமே சொல்றாங்க இல்லைங்களா, அது 100க்கு 100 உண்மைங்க. அம்மாவுடைய ஆட்சியில எதுவுமே அதாவது கணக்கு தவறாம சுணக்கம் இல்லாம மிகச்சரியா நடக்கும் சக்திகளை. இப்படி தானே வாக்குமூலம் கொடுத்து தானே தன்னை பத்தி விமர்சனம் செஞ்சு தானே தனக்கு நீதி வழங்கி அந்த உயிரானது பிறகு வருது இல்லைங்களா. அதன் காரணமாகத்தான கிராமத்துல இன்னைக்கு ஓடின்னு சொல்லுவாங்கன்னா, நான் என்ன வரம் வாங்கி வந்தனோ என்ன வரம் கேட்டு வந்தனோ இப்படி கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நல்லா இருக்குன்னு பார்த்து அவ கேட்டு வாங்கிட்டு வந்த வரம் அப்படி அதனால நல்லா இருக்கிறா, நம்ம இப்படி வரம் கேட்கலையே அப்படிம்பாங்க. நான் பல தடவை கேட்டிருக்கேன் சக்திகளை. அது எவ்வளவு பெரிய உண்மை பார்த்தீங்களா, 100க்கு 100 உண்மை. அது மட்டுமல்ல சக்தியில ஒரு முறை அம்மா சொன்னாங்க, இறந்து போன உயிர்கள் எல்லாம் மேல்மருவத்துறை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னாங்க. அதுக்கு மறுபடியும் விளக்கமெல்லாம் அம்மா சொல்லிங்க. அதுக்கு ஒரு ஆன்மீக பெரியவர் விளக்கம் கொடுத்தாருங்க. எப்படின்னாங்க, இறந்து போன உயிர்கள் எல்லாம் மேல்மருவத்திற்கு அழைத்துட்டு வருவாங்களா அந்த யமனுடைய ஆட்கள். ஓம் சக்தி பீடத்து மேல் நிக்க வச்சு, பார் இதே மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கருவறையம்மா தெரியுதா, அது பார் போறாங்க பார், அவங்கதான் மங்கார் அடிகளார் ஆதிபராசக்தி அவதாரமா வந்திருக்குது. நீங்க மேல போய் விசாரணைக்கு போய் கடைசியில பிறவிக்கு போகும் பொழுது நீ உன்னை விசாரிக்கும் பொழுது என்ன சொல்லணும்னா, எந்த மாதிரி பிறவி வேணும்னு எல்லாம் கேட்டுக்கோ. கடைசியில நான் இந்த ஆதிபராசனுடைய பக்தனா தொண்டனா இருக்கோனே அப்படின்னு நீயே கேட்கணும், புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி மண்டையில 2 தட்டி இழுத்துட்டு போவாங்களா. சில உயிரெல்லாம் அதை ஒத்துக்காத இல்லைங்க, சாமி கும்பிடாதவன் வேற மாதிரி எத்தனையோ இருக்கிறவங்களாம் ஒத்துக்க மாட்டான். அதை ஏத்துக்கிற மாதிரி 2 தட்டு தட்டி அப்புறம் இழுத்துட்டு போவாங்களாம். அதனால அது தவறாம கேட்கும். தவறவனுக்கு அவங்களே அவங்க பவர் உபயோகப்படுத்தி அந்த ஆர்டரை போட்டு தான் அனுப்புவாங்க. அதனாலங்க நம்ம பிரச்சாரம் பண்றதுனாலயோ நம்ம எடுத்து சொல்றதுனாலயோ தான் இந்த இயக்கம் வளர்றதுனால யாருன்னு நினைக்க வேண்டாங்க. எல்லாம் அம்மாவே செஞ்சுக்குதுங்க, நம்ம எல்லாம் வெறும் கருவிகள். அதனால அம்மா அவதாரமான காலத்துக்கு பின்னால பிறக்கிற உயிர்கள் எல்லாமே இயற்கையாகவே அது அம்மாவுடைய பக்தனாகவும் தொண்டனாகத்தான் பிறக்கும் சக்திகளை. இதுதான் கோட்பாடு. அடுத்து பாருங்க சக்திகளை, என்னுடைய நண்பர் ஒருத்தர் லோகநாயகின்னு சொன்னானுங்களே, அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுடைய தங்கச்சி நீலாவதின்னு பேருங்க. காரமடையில அவங்க அந்த பெண் 6ஆம் கிளாஸ் படிக்கும் பொழுது 11 வயசு. ஒரு சமயம் ஸ்கூலுக்கு போறதுக்காக லேட் ஆகி போச்சு, அவசரமா போகுது, அதான் பரிச்சை நேரம். ஆனால் அது ரோட்ல எந்த வாகன வண்டி வருது அப்படின்னு எதையும் பார்க்காம திடுபுடுன்னு ரோட்டு கிராஸ் பண்ண போகுது. அந்த நிலையில கண்ணுக்கு தெரியாத ஒரு உருவம் அந்த சிறுமியை அப்படியே தோள்பட்டை பிடிச்சி தூக்கி பின்னால கொண்டு வச்சிருச்சுங்களா. பார்த்தா அடுத்த செகண்ட் ஒரு மிகப்பெரிய லாரி அசர வேகத்துல அந்த ரோட்டை கடந்து போகுது. அந்த உருவம் மட்டும் அந்த குழந்தை தூக்கி பின்னால வைக்கிறீங்கன்னா அந்த குழந்தை அப்பவே சட்னி ஆயிருக்கு லாரியில் அடிபட்டு. அப்ப லாரி போன பின்னால மறுபடியும் இந்த சிறுமி அதையெல்லாம் பெருசா மைண்ட் பண்ணிக்காம ரோட்டை கிராஸ் பண்ணி பள்ளிக்கூடம் போயிடுது. அது அந்த நிகழ்ச்சியை மறந்துடுது. சில ஆண்டுகள் கழித்து அந்த பிள்ளைக்கு மெச்சூர் ஆன பின்னால்தான் அதுக்கு அந்த நடந்த நிகழ்ச்சியை ஞாபகத்துக்கு வருது. அட ஆமா பார்த்தியா, 2-3 வருஷத்துக்கு முன்னால இந்த மாதிரி நடந்ததே, நம்மளை யாரோ தூக்கி பின்னால நிக்க வச்சாங்களே, உருவம் மட்டும் தெரியல, ஆனா யாருன்னு நம்ம உணர முடிஞ்சது, மற்ற எல்லாமே நமக்கு அறிஞ்சுக்க முடிஞ்சது, கண்ணால் மட்டும் பார்க்க முடியலையே அப்படின்னு நினைச்சாங்களா. எப்படி இந்த பொண்ணுக்கு இப்படி நடந்தது அப்படின்னா, அவங்க தாத்தாவில இருந்து அவங்க அப்பா எல்லாருமே அம்மாவினுடைய அடிமைகள். அவங்க எல்லாம் அவங்க கிராமத்துல
அங்கே பக்கத்தில் காரமடை பக்கத்தில் இருளர்கள் கிராமம் ஒன்று மலையில் மேலே இருக்குதுங்களா. அங்கே போய் அவங்க அப்பா நல்ல முறையில் சீரிய முறையில் தொண்டு செஞ்சு அத்தனை குடும்பங்களையுமே அம்மாவுடைய பக்தர்களாக மாற்றிருக்கிறாங்களா. எல்லா வீடுகளையும் அம்மா படமும் குரு பகவான் படமும் இருக்குதுங்களாமா. எல்லாருமே நம்மை காட்டில் மிகவும் சிறப்பாக அம்மாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்களாம் ஒவ்வொரு விழாவிலும். அந்த மாதிரி தொண்டு செஞ்ச அவருடைய மகளை அம்மா விட்டு கொடுத்துருங்களா, அதை அலங்காமல் தூக்கி கொண்டு வச்சிருச்சுங்க. இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி இங்க போன வருஷத்து வரைக்கும் வாட்ஸ்அப்பிலோட வந்துட்டு இருந்ததுங்க. சைனாவில் ஒரு சைக்கிள் போயிட்டு இருக்கிற ஒருத்தர் ஒரு லக்கேஜ் வச்சுட்டு போயிட்டு இருக்காரு. அவர் மேல மோதறக்கு மிக அருகாமையில் ஒரு லாரி வந்துருச்சு. இங்க எப்படி நடந்தது அதே மாதிரி அங்கேயுமே அந்த வாட்ஸ்அப்ல வந்த சிசிடிவி கேமராவில் பதிவாயிருக்குதுங்க. ஒரு ஒளி உடம்பை உடைய ஒருவர் வாகனத்திலிருந்து வர்றாருங்க. வந்து அந்த சைக்கிளோட அப்படியே தூக்கி அடுத்த ரோட்டில் கொண்டு வச்சிடுறாரு. ஓரமாக வச்சு போட்டு அவர் அப்படியே 2 அடி தூரம் நடந்து போய் மறைஞ்சாரு. இதை போன வருஷம் பூரா வாட்ஸ்அப்பில் அந்த வீடியோ வந்துகிட்டே தான் இருந்தது. இப்படி நம்ம புண்ணியம் செஞ்சிருந்தா, தெய்வத்துக்கு தொண்டு செஞ்சா தெய்வம் நம்மை காப்பாற்றுகின்றது. இதுக்கு நிறைய உதாரணங்களும் ஆதாரங்களும் இருக்குது. சக்தியில ஆக்சிடென்ட்ல அடிபட்டு மூளை சிதறி செத்து கிடக்கிற இடத்துல இருந்து மூளை 5-6 அடி தூரம் தள்ளி கிடக்குது, மண்டை பிளந்து. அந்த மாதிரி செத்து போன ஒரு மனுஷன் இன்னைக்கு உயிரோட நம்மகிட்ட வாழ்ந்துட்டு இருக்கார். அவர் அம்மாவுடைய சிறந்த தொண்டாக இருந்த காரணத்தினால். அது எப்படி என்ன எவ்வாறுங்கிறதெல்லாம் நான் அவரை பேட்டி கண்ட பின்னால் விளக்கமாக உங்களுக்கு சொல்கின்றேன். சக்திகளை இந்த லோகநாயகி என்ன பண்ணாங்க அப்படின்னா, சக்தியில அவங்க அவருக்கு திருமணமும் தடைப்பட்டுக்கிட்டே இருந்தது. ஏற்கனவே சொன்னேன். அந்த திருமணம் சீக்கிரம் நடக்கணுங்க பல முறை அம்மா போய் பார்த்தாங்க. அப்புறம் அப்படி இருக்கும் பொழுது ஒரு வழியா திருமணம் நடந்தது. அந்த திருமணம் நடக்கும் பொழுது நடந்து புரிந்த பின்னால் அவர்கள் கனவுல பல காட்சிகளை கண்டார்கள். என்ன அப்படின்னா, திருமணத்துக்கு முன்னால பலவிதமான இடைஞ்சல் அந்த குடும்பத்துக்கு வந்தா, தீய சக்தியினாலும் பலவிதமான பிரச்சனையினாலும். இவங்க அந்த திருமணம் அம்மா சீக்கிரம் செஞ்சு வைக்கணுங்க அம்மாட்ட அடிக்கடி நடந்தாங்க இல்லைங்களா. ஒரு தடவை அம்மாவை பார்க்க வரும்போதெல்லாம் அந்த கெடுதலில் இருந்து அம்மா அவர்களை காப்பாற்றிதான். அதுக்காக தான் திருமணத்தை தள்ளி வைத்து பல முறை தன்னை சந்திக்க வைத்து அந்த தீமையிலிருந்து அம்மா காப்பாற்றினார்களாம். சக்திகளை அதே மாதிரிங்க அந்த லோகநாயகி கனவுல ஒரு பெண் குரல் வந்து சொல்லுங்களா, மகளே உன் வீட்டில் கறி விருந்து போடு, என்மை விருந்துங்க. அப்புறம் இதை எடுத்துக்கிட்டு முழிச்சு பார்த்தா இது அம்மா உள்ளாடத்தான் இருக்குது, இனிமையான பெண் குரல். ஆனா கறி விருந்து ஓட சொல்லுதே, அம்மா அவன் சைவமாச்சே, நான் எப்படி கறி விருந்து ஓடுறது அப்படின்னு சொல்லி இதை விட்டுட்டாங்க. மறுபடியும் 6 மாசம் கழிச்சு மறுபடியும் கனவுல அதே குரல் வந்து மகளே கறி விருந்து போடு அப்படின்னு சொல்லுதுங்க. இந்த தடவை இவங்க வந்து பெருசா எடுத்துக்கல. மறுபடியும் ஒரு 6 மாசம் கழிச்சு 3வது தடவை அதே குரல் வந்து சொல்லுது, மகளே கறி விருந்து போடு, உனக்கு நன்மை நடக்கும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் இதெல்லாம் வீட்டுல எல்லாரும் அம்மா தான் சொல்லுவாங்களாட்டுக்குன்னு அக்கம் பக்கத்துல 20 பேர்த்த கூப்பிட்டு வீட்டுல கறி விருந்து போட்டாங்க. போட்ட பின்னால எல்லாமே நன்மையாக முடிந்து அந்த பொண்ணுக்கு லோகநாயகிக்கு விரைவில் திருமணம் நடந்தது. இப்ப அவங்க சென்னையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் குழந்தை குஞ்சோட. அம்மாவுடைய சிறந்த பக்தர் தொண்டர். இப்படி பார்த்தீங்களா, அம்மா தன் முழுசா நம்பி கும்புறவனுக்கு ஒவ்வொன்றும் எல்லாம் அம்மாவே செஞ்சு வைக்குதுங்க. அது மட்டுமல்ல, சக்தியில இறந்து போன அவங்களுடைய மாமியாருக்கு இவங்க மேல ரொம்ப அன்பா இருந்தாங்க. அவங்க வாழுங்காலத்துல அவங்க திதி வேள்வி செஞ்சாங்க அம்மா முறைப்படி. அந்த திதி வேள்வி செய்வதற்கு ஒரு நாளைக்கு முன்னால அவங்க மாமியார் இந்த லோகநாயகி கனவுல வந்து, லோகு எனக்கு பசிக்குது சோறு ஓடு அப்படின்னு கேட்பாங்களாம். அது அடுத்த நாள் வேள்வி முடிஞ்ச பின்னால அந்த மாதிரி வந்து கேட்க மாட்டாங்களாம். இந்த மாதிரி மொத்தம் 3 வேள்வி செஞ்சிருக்கிறாங்க 3 வருஷம். அந்த 3 தடவையுமே அவங்க ஒரு நாளைக்கு முன்னதாக வந்து பசிக்குதுன்னு சாப்பாடு கேட்பாங்களா. இந்த 3 வேலையும் முடிச்சு ஒவ்வொரு தடவையுமே ஆடைதானம் அன்னதானமா செய்வாங்களா. அந்த ஆடைதானத்தை வாங்குறதுக்கு அவங்க மாமியார வந்து முன்னால் நின்று வாங்குங்களா, கனவுல காமிக்குது. அதுபோக கிட்டத்தட்ட 20-30 பேர் வரிசையா பின்னால் நின்று இருந்தாங்களா. இவங்கெல்லாம் யாரு அப்படின்னு லோகநாயகி கேட்க, இவங்கெல்லாம் நம்முடைய மூதாதையர்கள், உங்கள்கிட்ட ஆடைதானமாக வந்து வரிசையில் நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்களாமா. பார்த்தீங்களா சக்தியில அம்மா வந்து காரணம் இல்லாமல் நம்மளுக்கு எதையும் சொல்லி கொடுக்கலைங்க. எல்லா காரணத்தோட சொல்லி கொடுத்துருக்குது, நம்ம நன்மைக்காக சொல்லி கொடுத்துருக்குது. ஆனா நம்ம தான் முழுசா எதுவுமே பயன்படுத்துறது இல்லைங்களே. ஓம் சக்தி.